அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வாழ்வில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களில் 5 திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரக நிலைகளில் மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் என்பது 5 திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் 5 திருப்பங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வாரத்தில் முழுமையாக எப்படி இருக்கிறது, கிரகநிலைகளின் அமைப்பும் செயல்பாடும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை பார்க்கும்போது அதீத பலம் வாய்ந்த நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் வலம் வருகிறார். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. குருவின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு பகவான் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சனி பகவான் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். தனாதிபஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பது அமோகமான நன்மைகளை இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை பெற்ற கிரகமாக கருதக்கூடிய சனி மற்றும் குருவின் அமைப்பு அமோகமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் நிச்சயமாக பல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிவதால் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் விலகும். மறைமுகமான சூழ்ச்சிகளை எதிர்கொள்வதோடு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது தொழில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் சனி பகவான் லாபத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். நிழல் கிரகமான ராகுவை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், வாக்குஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்து முழுமையாக வலம் வர போகிறார் செவ்வாய். செவ்வாயினுடைய அமைப்பு என்பது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு லாபத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. குருவின் ஆட்சி வீட்டிற்குள் சனி மற்றும் சுக்கிரனுடன் சூரியனுடனும் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சிறப்பான மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரன் மிக வலுவாக விரயத்தில் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் பல சுப விரயங்களை இந்த வேளையில் நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் செவ்வாய் சனி சேர்க்கை முரண்பாடான பலனை ஏற்படுத்தினாலும் லாபஸ்தானம் என்பதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் கர்மஸ்தானத்தில் 6ஆம் தேதி வரை வலம் வருகிறார். அதற்கு பிறகு அவரும் லாபஸ்தானத்தில் இணைகிறாருங்க. பல கிரகநிலைகள் லாபத்தை வலுப்படுத்தும் இந்த வேலை என்பது பல அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே மேம்படுத்தி கொடுக்கும் முதன்மையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வருகிறார். முதன்மையான வாய்ப்புகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய 5 திடீர் மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது உறுதியாகவே ரிஷபராசிக்கு
ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி திடீரென கிட்டும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறது. உறுதியாகவே நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல செய்தியானது இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். அது திருமணம், புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், பால் காய்ச்சுதல் உள்ளிட்ட பல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக இந்த வேலை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் பல வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு திடீரென கிடைக்கும் நல்ல செய்தி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது பண வரவு நிச்சயமாக இந்த வேளையில் அதிகரிக்கும். உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு மேம்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். இதுவரை காரண காரியமின்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் அந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவில் இருந்த சிக்கல்களும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகுவதோடு பண வரவு மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களை தற்காலிக பணியிலிருந்து நிரந்தர பணி மாறக்கூடிய வகையிலும் நிரந்தர வருமானம் அமையக்கூடிய வகையிலும் பண வரவு அதிகரிப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது மிக முக்கிய திடீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது உறவுகளுக்கிடையே நல்ல மாற்றம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மன வருத்தம், வேதனை என எதுவாக இருந்தாலும் அவற்றில் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள். குறிப்பாக குடும்பஸ்தானத்தில் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல்களை விளக்கக்கூடிய வகையில் குரு பகவான் பலம் வருகிறார். எனவே கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை விட மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது காதலன் காதலிக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கும். இந்த தருணத்தில் நண்பர்கள் மத்தியில் இருந்த பல பிரச்சனைகள் தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகளை உறுதியாக மேம்படுத்தி கொடுக்கும். திடீரென புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நான்காவது திருப்பமாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பாராத தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் கைகூடலாம். அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. திடீரென மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மேற்கொள்வதோடு புதிய பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களை சேர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. ஐந்தாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது மிக முக்கியமாக கிரகநிலைகள் இந்த வேளையில் அதிர்ஷ்டத்தை செயல்படக்கூடிய வகையில் ஆக்டிவேட் செய்யும் நேரமாக பார்க்கப்படுகிறதுங்க. அதிர்ஷ்டம் செயல்படும் நேரமாக இந்த வேலை அமைவதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் திடீரென கிடைப்பதோடு மட்டுமல்லாது மன நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வகையான மன வருத்தம் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய நாளில் மதியம் 1 மணி நிறைவடைவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு.